நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. கால பைரவர் கால பைரவர் யாத்திரை இந்த வாட்டி காஷிக்கு போகும்போது என்னால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நாள் ஆசை கால பைரவரோட 8 கோயில்களுக்கும் நம்ம போகணும் அப்படின்னு. ஸோ இந்த முறை அது வந்து சாத்தியமாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அந்த சந்தோஷத்தை வந்து உங்க அத்தனை பேர்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறோம். அதனாலதான் இந்த வீடியோ. அஷ்ட பைரவ கோயில்களும் 8 வேற இடத்துல காஷில இருக்கு. சிவனோட எனர்ஜியை காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கோயில்கள். இப்போ எல்லா கோயிலோட தரிசனத்தையும் நீங்க இங்க பார்க்கலாம். நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. இன்னைக்கு வந்து அஷ்ட பைரவ தரிசனத்துக்காக நாங்க வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைரவர் வந்து பூத பைரவர். அலங்காரம் நடந்துட்டு இருக்கு, அதனால உள்ள கர்ப்பகிரகத்தை காமிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி மற்ற 7 பைரவரையும் இன்னைக்கு வந்து ஃபுல்லா முடிக்கணுங்கிறது எனக்கு ஒரு சங்கல்பமா இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் வந்து இந்த கிணறு இருக்கு, இதுக்கு பேர் அம்ருத் கூப். இங்க வந்து மிருத்யுஞ்சய கோயில இருக்கும். ஸோ எவ்வளோ இங்க வந்து இந்த தண்ணியை குடிக்கிறோமோ உடம்புல இருக்கிற வியாதி ஆயிடுங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி கிளாஸ்ல தராங்க, எவ்வளோ வேணா நீங்க குடிக்கலாம். ஒரு பெரிய கிணறு இருக்காங்க. மகா மிருத்யுஞ்சயம் கோயில். இங்கதான் அஷ்டாங்க பைரவரும் இருக்காரு. அசிதாங்க பைரவர். இது வந்து 3வது பைரவர் சம்ஹார பைரவர். இங்க ஒரு குண்டம் மாதிரி சின்னதா இருக்கு. அங்கேருந்து தான் இந்த பைரவர் வந்து சுயம்புவா வெளியில வந்ததா சொல்லப்படுது. அண்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த கோயில இருக்க அந்த குண்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ள யாரும் அலௌட் இல்லை, வெளியிலேருந்து தான் பைரவரை பார்க்கணும். எந்த ஒரு கஷ்டத்தையும் சம்ஹாரம் பண்ற ஒரு பைரவர். அஷ்ட பைரவர்ல ரொம்ப முக்கியமான பைரவர். பைரவர் அஷ்ட பைரவர்ல கபால பைரவர். உங்க எல்லாருக்கும் தெரியும், பிரம்மனோட 5வது தலையை வந்து விழுந்த இடம் பின்னாடி இருக்கிற ஒரு இந்த இடத்துலதான் விழுந்ததா சொல்லப்படுது. இந்த இடத்துல கபால பைரவர்னு சொல்லிட்டு लिंग रूपத்துல பைரவர் இருக்கார். बहुत इमोशनल हो रहा है. अभी तो बाबा का बारात शादी का विवाह भी था, 5 दिन का कार्यक्रम चला था. कब? अभी परसों दिन विवाह. ஓ, முந்தானேத்திக்கு சுவாமியோட கல்யாணம். அதுதான் அந்த अभी तिलक हुआ. हाँ 4 तारीख को. हाँ 5 तारीख को हल्दी थी. हाँ 6 तारीख को मेहंदी संगीत था. ओह माय गॉड. 7 तारीख को विवाह था. 8 तारीख को महाभंडारा था. यहाँ महाभोग का भंडारा होता है, खिचड़ी का. இது வந்து கபால பைரவர் சொன்ன மாதிரி ஞானவாப்பி கேஸ் நடந்தது இல்லையா, நம்ம ராம் மந்திர் அயோத்தியா, அதோட கேஸோட ஃபைல் வந்து இங்கே வந்தது ஒரு அஷ்டமி அன்னைக்கு. அடுத்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம வந்து கேஸை வந்து ஜெயிச்சு இன்னைக்கு அயோத்தியா ராமரோட கோயிலும் இருக்கு. I'm just getting emotional. கபால பைரவர் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய ஒரு கடவுள். த ஈசான்ய கார்னர், மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் ஆஃப் ஆல் டைரக்ஷன்ஸ் சொல்லப்படுற இடத்துல இருக்கார். பிரம்மனுடைய 5வது தலை சிவன் கையிலேந்து கீழே விழுந்த இடமா இருந்ததுனால நம்மளோட மனசுல இருக்கிற ஈகோ, நான் அப்படிங்கிற அகம்பாவம் எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு இடமான இந்த இடம் வந்து சொல்லப்படுது. கபால பைரவர் நம்மள மோட்சத்தை நோக்கி அனுப்பக்கூடிய ஒரு தெய்வம். ஒரு மனசுக்குள்ள ஒரு இன்னர் அலைன்மெண்ட் கிரியேட் பண்ற ஒரு கடவுள். அண்ட் கபால பைரவர் ஆஃப் காஷி வந்து இஸ் நாட் த காட் ஆஃப் ஃபியர். நம்ம மனசுல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பயத்தையும் போக்கக்கூடிய ஒரு தெய்வமா இங்க நின்றுட்டு இருக்கார். அண்ட் எப்பேற்பட்ட நிலங்கள் சம்பந்தப்பட்டமான ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், உடம்பு முடியாம ரொம்ப இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், இந்த தெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு அஷ்டமி அன்னைக்கு வேண்டிக்கிட்டா அடுத்த அஷ்டமிக்குள்ள உங்களுக்கு அதுக்கான பதில் வந்து நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லப்படுறாங்க. அடுத்தது நம்ம போகிறது பட்டுக பைரவர். பட்டுக பைரவர், பட்டுகா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி குழந்தை. சிவன் வந்து சிவபுராணத்துல சொல்லப்பட்ட மாதிரி சிவன் ஒரு சின்ன குழந்தை ரூபத்துல வந்து அசுரர்களை வதம் பண்ணார். அதனாலதான் பட்டுக பைரவா நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வமா, ரொம்ப அன்பான கம்பேஷனேட்டான ஒரு கடவுளா பார்க்கப்படுறது பட்டுக பைரவா, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா. இது வந்து அஷ்ட பைரவர்ல 5வது பைரவர் பட்டுக பைரவர். இவர் பத்தின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல இருக்கு. அடுத்த பைரவர் குரோதான பைரவர். இதே கோயிலுக்குள்ளேயே இந்த சன்னதியும் இருக்கு. அதுக்கு அடுத்தது சண்ட பைரவர். சண்ட பைரவர் லால் மந்திர் இல்ல துர்கா மாதா மந்திர்ங்கிற ஒரு நவதுர்கா கோயிலுக்குள்ளேயே இருக்கு. அடுத்தது கடைசியான பைரவர் ஆனந்த பைரவர். இது ஒரு வீடு மாதிரி இருந்தது, வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த ஆனந்த பைரவர் சன்னதி இருக்கு. அஷ்ட பைரவர் யாத்திரையும் ஒரே நாள்ல பண்ண முடிஞ்சது. பைரவரை வந்து க்ஷேத்திரபாலாங்கிற ஒரு பேர்ல அழைக்கப்படுறாரு. க்ஷேத்திரபாலானா தி கார்டியன் ஆஃப் சீக்ரெட் ஸ்பேஸ்.
ஸோ அவரை வந்து வணங்காம எந்த பூஜையோ எந்த ஒரு ரிச்சுவல்ஸோ எந்த சாதனைகளும் கம்ப்ளீட் ஆகவே முடியாது. அண்ட் இன் ஸ்பெசிஃபிக் டு காஷி, பைரவர் தான் முதல். பைரவரை வணங்கிட்டு தான் மற்ற அத்தனை தெய்வங்களையும் வணங்க மற்ற கோயில்களுக்கு போக முடியும். ஒரு பைரவனும் ஒரு வைப்ரேஷன், ஒரு தத்துவா, சட்டில் எனர்ஜி கரண்ட். ஸோ அஷ்ட பைரவர்களையும் காஷிக்கு போகும்போது நிச்சயமாக அந்த கோயில்களுக்கு போகி பைரவரோட பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்க அத்தனை பேரும் பெறணும். ஓம் கால பைரவாய வித்மஹி மகா காளாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத்.